मुर्गा भक्तगण मनाडू में जोर शोर से हिस्सा लीजिए। முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. நீங்க ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையையும் வலிமையையும் அந்த மாநாட்டில் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவன் ஏதோ முருக பக்த மாதிரி நம்ம என்ன கேட்கிறோம், உத்தரப்பிரதேசல முருகன் கோயில் இருக்கா, குஜராத்ல ஏதாவது முருகன் கோயில் நீ கட்டிருக்கிறியா, முருகனுக்கு ஏதாவது நீ வடநாட்டுல ஏதாவது செஞ்சிருக்கிறியா, உனக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம், உன் கட்சிக்காரனுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? ஆக எந்த ஒன்னும் இல்ல. டெல்லியில முருகன் பேர்ல ரோடு போட்டிருப்பியா நீ? டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்கள் முருக பக்தர்ல இருக்கிறவங்க 7000 வீடு இடிச்சிருக்கிற நீ. டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்களோட வீடு 7000 பேர் வீடை இடிச்சிட்டு தமிழ்நாட்டுல நான் தமிழனுக்கு நல்லது பண்றேன், முருகனுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி இந்த பித்தலாட்டத்தை ஏன் செய்யறான்? இதை மதுரையில அவங்க செய்வதற்கான நோக்கம் இருக்கிறது. என்னன்னா மதுரையில மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு அங்கே வழிபாட்டு தலம் அமைப்பதற்கு அந்த பாண்டிய அரசனே இடம் ஒதுக்கி இருப்பது வரலாறாக இருக்கிறது. ஆக மதுரையில மதம் கடந்து அனைவரும் தமிழர்களாக தமிழ் மொழியை வளர்த்து தமிழர்கள் ஒன்றாக வாழ்ந்த வரலாறு நம்முடைய வரலாறு. அங்க அப்படிப்பட்ட ஒரு மதுரையில மக்களை மத ரீதியாக கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது.